ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. இந்த கதை உங்களுக்கே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மகாபாரதத்தில் திரௌபதி என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வெளில போய் பார்க்குறாங்க. கர்ணன் சிவந்த கண்களோட வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இவர் நம்ம ரூமுக்கு முன்னாடி வெளில நின்றுருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவன் கிட்டக்க வர்றான். என்னடா இவர் கிட்டக்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் துரத்த ஆரம்பிக்கிறான். அப்புறம் கிட்ட போகிறான். கையை பிடிக்க பார்க்குறான். அவங்க உடனே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. தூக்கம் கலைஞ்சு போச்சு. அதாவது அவங்களுடைய கனவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. என்னடா இப்படி ஒரு கனவு, அதில் கர்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, அதில் கர்ணன் இப்படி நிற்கிறாரு, என் கையை பிடிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம், அவன் நினச்சதை அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னேன். என்ன நினச்சதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக கேட்குறாங்க. அப்போ தான் கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அன்னைக்கு அரசபையில் உன்னை மோசமாக பேசிட்டான் இல்லையா, அதுக்காக அவன் ஒவ்வொரு நாள் தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாள் மனவேதனையோட மனசால் உங்ககிட்ட என்னடா பேச போகிறோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தான். என்ன பண்ணுறது, உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க முடியாமல் உனக்கு பண்ணது பெரிய அநியாயம்னு புரியாமல் அவன் வேதனையில் துடிச்சிட்டு இருந்தான். அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறக்காக அவன் வந்தானே தவிர வேறு எந்த உள்நோக்கத்தோடு இல்லை. நீ ஒரு வேளை தூங்கிட்டு இருந்திருந்தேன்னா அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போயிருந்திருப்பான். அவனுடைய எண்ணமும் நீயும் என்னை இப்படி அநியாயமாக பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் இருந்த இல்லையா, உங்கள் 2 பேருடைய எண்ணங்கள் தான் உனக்கு கனவாக வந்திருக்கு. அவன் உன்னை பார்க்க வந்தது, அவன் கண்கலங்கி நின்னது செய்த தவறுக்கு அவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும்தான் கிருஷ்ணர் சொன்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.